ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சேஞ்ச் நடக்கக்குள்ள அதனோட காம்போசிஷனில் ஏதாவது சேஞ்ச் ஆகி இல்லை ஏதாவது சம்திங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து புதுசாக நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறது, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸாக வந்து உனக்கு என்னாகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும் வித் த எவல்யூஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். அதாவது ஹீட்டை அப்சர்வ் பண்ணியோ இல்லை வெளியேற்றியோ ஆர் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியோ இல்லை வெளியேற்றியோ இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயன், பர்னிங் அண்டு கர்ட்லிங் ஆஃப் மில்க், ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன் ஜூஸ், fermentation or some example of chemical changes. இரும்பு தூள் பிடிக்கிறது, மரக்கட்டை எரிகிறது, பால் தயிராக மாறுறது, இந்த பேக்கிங் சோடா லெமன் ஜூஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன், ஃபர்மெண்டேஷன் அதாவது புளிக்க வைத்தல், இந்த மாவெல்லாம் புளிக்க வைக்கிறோமா இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். ஆல் த நியூ சப்ஸ்டன்ஸ் விச் வி யூஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் அவர் லைஃப். அதாவது ஒவ்வொரு புதுசாக நம்ம சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து உனக்கு கிடைக்கும். உனக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த நேச்சுரலி அக்கரிங் காம்பவுண்ட் கால்டு ஓர்ஸ். அதாவது மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுமே உனக்கு வந்து கட்டியாக மெட்டல்ஸ்லாம் வந்து உனக்கு கிடைக்காது. மண்ணில் தான் தாதுக்கெல்லாம் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணி தான் இந்த மெட்டல்ஸை நம்ம செப்பரேட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஹையர் செகண்டரிலாம் போனீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக படிப்பீங்க. தென் அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் அண்டர்கோஸ் வேரியஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ அந்த வேரியஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் மூலயமா நம்மளுக்கு இந்த மெடிசன்ஸ் வந்து கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸு, சோப்ஸு, டிட்டர்ஜென்ட்டு, பர்ஃப்யூம், ஆசிட், பேஸு, சால்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் த ப்ராடக்ட் அப்டைன்டு ஃப்ரம் த சேஞ்சஸ் இன் அதாவது அதனோட கெமிக்கல் சேஞ்சஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ மெட்டீரியல் இஸ் டிஸ்கவர்ட் பை ஸ்டடிங் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். இந்த மாதிரி சேஞ்சஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணக்குள்ள இன்னும் நியூ மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஓகே, கெமிக்கல் சேஞ்சில் நியூ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நியூ ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, இதில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா, அந்த சேஞ்ச் நடக்கக்குள்ள ஹீட்டு இல்லைன்னா லைட் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ரேடியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா அதை அப்சர்வ் பண்ணும். தென் அது மட்டும் இல்லாமல் சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். தென் இந்த சேஞ்ச் நடக்கிறதுனால அதனோட ஸ்மெல்லே வந்து சேஞ்ச் ஆகி புதுசாக இன்னும் வேறு ஒரு ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. தென் கலர் சேஞ்ச் ஆகவும் சான்ஸ் இருக்குது. தென் நியூ கேஸ் மே பி ப்ரொடியூஸ்டு, அதாவது ஒரு புதுசாக ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஃபயர் ஒர்க் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். அதாவது நீங்கள் பட்டாசு நம்ம வெடிக்கிறோம் இல்லையாம்மா, அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கக்குள்ள அது வெடிக்கும் பொழுது அது என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, தென் சவுண்டு, அது இல்லாமல் அன்பிளசன்ட் கேஸஸ். அன்பிளசன்ட் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு தேவையில்லாத பிடிக்காத மாதிரி, அதாவது அச்சுறுத்தும் வகையிலான ஒரு கேஸஸ் வந்து அது ப்ரொடியூஸ், அச்சுறுத்தும் அப்படி சொல்ல முடியாது, நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேஸஸை அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா தட் பொல்யூட் த அட்மாஸ்பியரை அதை பொல்யூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது அன்பிளசன்ட் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் ஒன்லி வி ஆர் நாட் அட்வைஸ்டு டு ப்ளே வித் ஃபயர் ஒர்க்ஸ். அதனால தான் நம்மளால் என்ன சொல்லக்கூடாது, ஃபயர் ஒர்க்ஸு பட்டாசை வெடிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபுட்டு வந்து கெட்டு போயிடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா, கெட்டு போயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், என்னமோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆப்பிளை வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கிறீங்க, ஆப்பிள் வந்து சாப்பிட்லான்னு எடுக்கிறோம், அதை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்காது, இட் டேர்ன்ஸ் டு ப்ரௌன் கலர். ப்ரௌன் அதாவது இமீடியட்டாக
சாப்பிடல அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும், அதாவது பேலாக ப்ரௌனாக மாறிடும். அது மட்டும் இல்லை, பொட்டேட்டோ கூட அதே மாதிரி தான். பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சிங்கனாலும் இல்லை வீட்டில் வந்து கத்திரிக்காய் பிரிஞ்சால் நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் கட் பண்ணது தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போடலினா என்ன ஆகும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள். அது என்ன ஆகிடும், கருப்பாகிடும், என்ன சொல்கிறது, காய் வந்து கசப்பேறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச்னால தான் இந்த கலர் வேரியேஷனும் ஏற்படுது. ஸோ அங்கே கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய கிளாஸ் போக்குள்ள அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம படிப்போம். ஏன் அப்படின்னா அங்கே அந்த காய் நீங்கள் கட் பண்ணி வைக்கக்குள்ள அது ஆக்சிடேஷன் ஆகிடும், அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் கூட அது ரியாக்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பெரிய கிளாஸ் போக்குள்ள டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் டிஸ்கஸ் அண்ட் கிவ் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் வந்து தானாகவே வந்து ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சா இல்லை ஃபிசிக்கல் சேஞ்சா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது, சன்லைட்டு, தென் வாட்டர், அப்புறம் வந்து என்னது கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து உனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ச் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும், குளோரோஃபில்லும் வந்து தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னக்குள்ள தட் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துரு பிடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்ன டைப் ஆஃப் சேஞ்ச், இட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். ஓகேவா, ஏன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஓகே, இங்கே டூ யூ நோவில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பாருங்கள். அதாவது டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் பில்லர், குதுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயன் பில்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் மோர் தென் 1600 இயர்ஸ். இது வந்து கட்டிட்டு 1600 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இது இருக்குது. ஈவன் ஆஃப்டர் சச் ஏ லாங் பீரியட், ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய, ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, மழை வரும், பனி கொட்டும், ஈரப்பதமான காற்று அது மேலே மோதுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த அயன் பில்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து துரு பிடிக்கல, ரஸ்டே ஆகலை, துரு பிடிக்காமல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சயின்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா சயின்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதாவது ஈவன் அட் த 16th century, 16th century அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸை துரு பிடிக்காமல் தடுக்கிற அந்த மெட்டலர்ஜி பற்றி நம்ம முன்னோர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா வந்து பார்க்குறாங்க. ஸோ ரஸ்டிங் அப்படின்னா என்ன, துரு பிடிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து இரும்பு பொருளில் மேலே, அதாவது ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன், ஸ்லோவாக நடந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும், அழிச்சிரும். ஸோ இந்த அயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், பிரிட்ஜுக்கு, ஷிப்பு, காரு, ட்ரக் பாடிஸ் அண்ட் மெனி அதர் ஆர்டிகல்ஸ், நிறைய பொருள் அயனால் செஞ்சுருக்கோம் நம்ம. இந்த ரஸ்டிங் அப்படின்ற ஒரு லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டரி அப்படின்னு சொல்லக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரஸ்டிங் ஆகக்குள்ளே எவ்வளோ பெரிய இரும்பாக இருந்தாலும் நாளடைவில் என்ன ஆகிடும் அப்படின்னா ரஸ்டிங் வந்து அதை துரு பிடிச்சி அழிஞ்சிரும். ஸோ அப்போ ரஸ்டிங் நடக்கக்குள்ளே ஆக்சுவலாக என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அயன் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூட ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு, அதாவது வாட்டர் கலந்த ஆக்சிஜன், ஓகேவா, ஈரப்பதமான காற்று, அப்படி ரியாக்ட் ஆகக்குள்ள அயன் வந்து ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அதாவது Fe வந்து Fe to O3 கன்வெர்ட் ஆகுது, ஃபெரிக் ஆக்சைடாக வந்து உனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ரஸ்டிங் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா ஆக்சிஜன் அண்டு வாட்டர், அதாவது ஈவன் வாட்டர் வேப்பர் அப்படின்னு என்னது, வாட்டர் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்குள்ள ஆக்சிஜன் அந்த இதாக இருந்தாலும் ஓகே. ஸோ மாய்ஸ்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரஸ்டிங் வந்து ஃபார்ம் வந்து சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும். அதாவது ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, நீ எப்பயுமே அது ஈரத்திலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ரஸ்டிங் ஆச்சு அப்படின்னா அயன் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதை ஆக்சிஜன், அதாவது வாட்டர் வேப்பர் கூட கான்டாக்ட் ஆகிறத தடுக்கிறது மூலிமா நம்மளால் ரெஸ்ட் ஆகாமல் தடுக்க முடியும். எப்படி அதை நம்ம கான்டாக்ட் இல்லாமல் தடுக்கலாம் அப்படின்னா சிம்பிளி வே டு அப்ளை அ கோட் ஆஃப் பெயிண்ட் ஆர் கிரீஸ். அதாவது இப்போ இரும்பு டோரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஸ்கூலில்
நிறைய இடத்துல இரும்பு டோர்லாம் வச்சுருப்பாங்க. இரும்பு டோரு இல்லை இரும்பு கட்டில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிகல்ஸ். அப்படியே விட்டீங்க அப்படின்னா காற்று கூட அது ரியாக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா துருப்பிடிக்கும். ரியாக்ட் ஆகாமல் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அது மேலே லைட்டாக பெயிண்ட்டோ அல்லது க்ரீஸோ நம்ம கோட் பண்ணிட்டோம்னா போதும். அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து இரும்பு வந்து காற்று கூட ரியாக்ட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஸோ அப்போ ரஸ்ட் ஆகாமல் நம்ம தடுக்கலாம். ஸோ another way of preventing rusting is to deposit a layer of metal coating like chromium. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணல அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது மேலே இன்னொரு மெட்டல், வேற ஒரு மெட்டல், குரோமியமோ இல்லை ஜிங்கோ வந்து நம்ம அயன் மேலே கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்பயும் நம்ம ரஸ்ட் ஆகாமல் தடுக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கேல்வனைசேஷன். ஹையர் கிளாஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேர்னிங். இப்போ பேர்னிங் அப்படின்றது கெமிக்கல் சேஞ்ச், அது இல்லாமல் ஃபாஸ்ட் சேஞ்ச் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து நீங்கள் பேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ், அதாவது கரியாயிடும், கூடவே கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரோ அல்லது வேப்பரோ, ஸ்மோக், ஆஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை அது வெளியேற்றும். ஓகேவா? பேர்னிங் நடக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஹீட் அண்டு லைட் வந்து ஜெனரேட் ஆகும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி வந்து ஆஷஸ், ஸ்மோக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள அந்த பேப்பர் எரிச்சதுக்கு மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த கரி, கார்பன் டை ஆக்சைடு, இந்த ஆஷஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து உங்களுக்கு பேப்பரை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அது வந்து டெம்பரவரி சேஞ்ச் கிடையாது, இது வந்து பெர்மனன்ட் சேஞ்ச். பெர்மனண்ட்டாகவே அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துக்கிறீங்க. அந்த ரிப்பனை வந்து சாண்ட் பேப்பரில் ரப் பண்ணிவிட்டு அது ஒரு டங்ஸ், அதாவது கைப்பிடி மூலிமா நம்ம அந்த ரிப்பனை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேர்ன் பண்ண வச்சிங்க அப்படின்னா மெக்னீஷியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம் அங்கே கீழே எரிஞ்சு ஆஷஸாக கீழே விழுந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஆஷஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் நடந்தது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா பேர்னிங் ஆகக்குள்ளே கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அது மெக்னீஷியம் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடாக அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ கெமிக்கல் புதுசாக நியூவாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து பழைய நிலைமைக்கு வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த மெக்னீஷியம் ரிப்பனை பேர்ன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ரிப்பன் வந்து பற்ற வைக்கக்குள்ளே டேஸ்லிங் நல்ல ஒயிட் லைட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா எரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பவுடரி ஆஷாக அது வந்து ஃபார்ம் ஆகுது. த பேர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் கலெக்ட் இன் ஏ வாட்ச் கிளாஸ். அது வந்து நீங்கள் ஒரு வாட்ச் கிளாஸில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ மெக்னீஷியம் ரிப்பன் வந்து ஏரில் நீங்கள் பேர்ன் பண்ணக்குள்ள மெக்னீஷியம் மெட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி புதுசாக மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பவுடரி ஆஷ், அந்த எரிஞ்சு கீழே விழுந்திருக்குல்ல அந்த சாம்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த மெக்னீஷியம் ரிப்பனை பேர்ன் பண்ண இந்த ரியாக்ஷன் சேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்ட்லிங் ஆஃப் மில்க். ஓகேவா? பால் வந்து தயிராகிற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் அது. ஏன்னா பாலை வந்து தயிராக்கலாம், தயிரை வந்து பாலாக எகெயின் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி முடியவே முடியாது. ஸோ அதனால் இது என்ன சேஞ்ச் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கர்ட்லிங் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஏ ப்ராசஸ் விச் லிக்விட் கிராஜுவலி டேர்ன்ஸ் இன்டு சாலிட். ஓகேவா? லிக்விட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடாக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக டக்குன்னு மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக கன்வெர்ட் ஆகும். ஒரு கிளம்ஸ் மாதிரி கட்டி கட்டியாக இருக்க மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ எப்படி நம்ம பாலை தயிராக மாற்றுவோம் அப்படின்னா பாலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹாட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஹாட் மில்க் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லம்ஸாக வந்து பால் வந்து தயிராக மாற ஆரம்பிக்கும். ஒரு சாலிட் மாஸாக உனக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் பாலை வந்து தயிராக மாற்றணுன்னா தயிர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, லெமன் எக்ஸ்ட்ராக்டும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் இமீடியட்டாக வந்து நீங்கள் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கர்ட்லிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஒரிஜினலாக வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம்
இப்போ பால் தயிராக்கணும் நைட்டு வந்து நம்ம புற போட்டு வச்சுட்டு காலையில் தான் தயிராகும். அதுக்கும் நீங்கள் இமீடியட்டாக ஆன அந்த கேர்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து உனக்கு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக ஃபியூ ஹவர்ஸ் கழித்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த தயிர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள், பால் வந்து நீங்கள் எப்படி தயிராக மாற்றுறீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ பாலுக்கு எவ்வளோ ஹீட்டில் நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா பால் காய வச்சதுமே ஆட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்டபிள் டெம்பரேச்சர் எல்லாம் வேணும். அதை அவங்களுக்கு உங்கள் அம்மா கிட்டே கேட்டு பாருங்கள், அவங்க இன்னும் நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா கிச்சனில் நடக்கக்கூடிய நிறைய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் தான். பாயிலிங் ஆஃப் ரைஸ், நம்ம ரைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அரிசி வந்து சாதமாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் தான். ஏன்னா சாதத்தை திருப்பி அரிசியாக மாற்ற முடியுமா? முடியாது. தென் அது மட்டும் இல்லை, பேட்டர் இன்ட்டு இட்லி, மாவை வந்து இட்லியாக மாற்றுறீங்க, பாயில் பண்ணி நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னக்குள்ள அதுவும் கெமிக்கல் சேஞ்ச் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் சேஞ்ச் நம்ம வீட்டில் கிச்சனில் நடந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கிச்சன்லேயே இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேட்டர் டு ப்ரொடியூஸ் இட்லி வந்து வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மாவை வந்து அரைக்கணும். வீட்டில் மாவை அரைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எடுத்துப்போம், ரைஸ் எடுத்துப்போம், தென் யூரிக் டால் உளுந்து எடுத்துப்போம். நம்ம அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 to 5 hours வந்து நல்லா ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு மாவு பேட்டர் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆன மாவில் வந்து உடனே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இட்லி செய்ய முடியாது. த்ரோ நைட்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 hours வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா தான் அந்த மாவு சொல்லுவாங்க, மாவு புளிக்கணும், புளிச்சாதான் நல்லாயிருக்கும், அது உப்பி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உப்பி வர அந்த புளிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் எ இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். நீங்கள் வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு நீங்கள் மாவை ஆட்டி புளிக்க வைக்கிறீங்க. எகைன் வந்து திருப்பி நீங்கள் அதை அரிசி உளுந்தெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் எ இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ப்ராசஸ் விச் மைக்ரோ ஆர்கானிசம் சச் அஸ் ஈஸ்ட் அண்ட் சர்டன் பாக்டீரியா பிரேக் டவுன் சுகர் சொல்யூஷன் இன்டு ஆல்கஹால். அதாவது புளிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஈஸ்ட்டு அது போல் இருக்க ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சுகர் சொல்யூஷன், அதாவது கார்போஹைட்ரேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த ஆல்கஹால் ஃபார்ம்டு பி டர்ன்டு பேக் இன்டு சுகர், இதை நம்ம சுகராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் பாருங்கள், லூயிஸ் பாஸ்டர் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், அதாவது மைக்ரோ ஆர்கானிசமை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்மெண்டேஷனை ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவை வந்து புளிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணல யாரும். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்மெண்டேஷன் அக்கர்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இல்லாத சூழ்நிலையில் மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி ஃபர்மெண்டேஷன் நடக்குது அப்படின்றத அவர் நிரூபித்தார். தென் அது மட்டும் இல்லை, இவர் ரேபிஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்கார், க்யூர் ஃபார் ரேபிஸ் இவர் கண்டுபிடிச்சிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன். பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைம்மா, இட்லி சோடா, அதுதான் பேக்கிங் சோடான்னு சொல்கிறாங்க. லெமன் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பேக்கிங் சோடா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் NaHCO3 அதோட ஃபார்முலா CO3, சோடியம் பைகார்பனேட். இது லெமன் ஜூஸில் வந்து இது வந்து ஒரு பேஸ். இது லெமன் ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு, இது ஆசிடு. இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸும் ரியாக்ட் ஆகக்குள்ள ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். ஸோ அப்போ வந்து சாரி சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கிடையாது, அது வந்து ஒரு சால்ட். அது ஓகேவா? சால்ட் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உனக்கு வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றது உனக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ள சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அண்ட் சிட்ரிக் ஆசிட் 2 ஃபார்ம் 3 சப்ஸ்டன்ஸ் வந்து அது ஃபார்ம் ஆகுது.
அதாவது என்னென்ன அப்படின்னா சோடியம் சிட்ரேட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். ஓகேவா? நார்மலாக வந்து சோடியம் பைகார்பனேட் வந்து சால்ட்டாக இருந்துச்சுனாலுமே இதுக்கு பேசிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஏன்னா சோடியம்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், பேசிக் நேச்சர் இருக்கும். ஸோ அதனால் இது ரியாக்ட் ஆகக்குள்ள சோடியம் சிட்ரேட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இது மூணுமே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்ச் வந்து நம்ம ஈக்குவேஷனாக எப்படி எழுதலாம் அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டு, சிட்ரிக் ஆசிட் லெமன்னு கூட நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ சோடியம் சிட்ரேட்டு, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இது மூணுமே வந்து உனக்கு கிடைக்கும். இந்த ரியாக்ஷனை நம்ம வீட்டிலேயே கூட செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணலைங்க, ஒரு பிஞ்ச் அளவு வந்து பேக்கிங் சோடா எடுத்துட்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் வந்து லெமன் ஜூஸை நீங்கள் பிழிஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பபிள்ஸ் வந்து நுரைச்சி அப்படி பொங்குற மாதிரி இருக்கும், பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆக என்ன காரணம் அப்படின்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸாக லிபரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த தென் அலாங் வித் கூடவே அந்த CO2 வெளியேறிடும். அந்த ரியாக்ஷன் நடந்ததுமே அப்படியே சைலண்ட் ஆகிடும். அப்போ அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனதர் சால்ட், அதாவது சோடியம் சிட்ரேட்டு, வாட்டர் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்க, ஒரு 10 ml லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு ஒரு ஃபஸ்ட்டு இஸ்ன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ ஒரு சவுண்ட் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CO2 ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, ஏதாவது என்னென்ன சுச்சுவேஷனில் அது நடக்கும் ஆப்டிமம் அப்படின்லாம் பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து ஃபயரிங் ஆஃப் கேக்கர், அதாவது பட்டாசு வெடிக்கிறது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சம் கிராக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஒன்லி வென் த்ரோன் எகெயின்ஸ்ட் எ வால் ஆர் ஸ்ட்ரக் வித் எ ஹாட் சப்ஸ்டன்ஸ். அதாவது இப்போ இந்த கொள்ளு பட்டாசு, துப்பாக்கியில் வைக்கக்கூடிய அந்த ரோல் கேப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு பட்டாசுனால் நீங்கள் கல்லை வச்சு கொட்டுனீங்க அப்படின்னா வெடிக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கியில் வச்சு 2 பொருள் அது மேலே ஹிட் பண்ணக்குள்ளே அது மேலே வெடிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அங்கே, அப்போ நம்ம அது மேலே வந்து ப்ரெஷரில் நம்ம சேஞ்சை ஏற்படுத்துகிறோம். ஓகேவா? அது போட்டு நம்ம அடிக்கிறப்ப ப்ரெஷரில் சேஞ்ச் ஆகுறதுனால தான் அந்த ரியாக்ஷன் உனக்கு நடக்குது. அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து நம்ம சோடா வாட்டரில் மிக்ஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ், அதாவது அந்த அவங்களோட பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாதுன்னு சொன்னோம்ல, அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா விச் இஸ் அதர்வைஸ் நாட் பாசிபிள் வென் தே ஆர் செப்பரேட். அதாவது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் அண்டு சோடா ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகக்குள்ளே தான் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வரும். ஒன்றோட ஒன்று காண்டாக்டாக இருக்கணும். காண்டாக்ட் பண்ணாதப்போ ஒன்றோட ஒன்று நீ கலக்கலை அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ரைஸ் வந்து குக் பண்ணுறீங்க. ரைஸ் வந்து ரைஸ், அதாவது அரிசியை வந்து நாங்கள் சாதமாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா குக்கிங் இஸ் த ப்ராசஸ். அப்போ நீங்கள் குக் பண்ணணும். ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும், சஃபிஷியன்ட் வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணிங்க அப்படின்னா தான் உனக்கு வந்து ரைஸ் குக்குடு ரைஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து அதனோட டெக்ஸ்சரில், டேஸ்ட்டில் எல்லாமே வந்து குக்கிங் அப்புறம் சேஞ்ச் ஆகிடும். அதாவது பிஃபோர் குக்கிங் அதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், ஆஃப்டர் குக்கிங் அதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ், சோடா ஒன்றோட ஒன்று கலந்தீங்க அப்படின்னாவே ரியாக்ஷன் நடக்கும். இதே ரைஸ் அண்ட் வாட்டர் நீங்கள் ஒன்றா கலந்துட்டிங்கன்னா ரியாக்ஷன் நடக்காது. கலந்து வச்சிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அங்கே ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஹீட்டிங் வந்து நீங்கள் பண்ணணும். ஹீட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஹீட்டிங் தான் அதனோட கண்டிஷன். ஹீட் பண்ணிங்கன்னா நடக்கும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி காண்டாக்ட், ஒன்றோட ஒன்று காண்டாக்ட் ஆச்சுன்னாவே ரியாக்ஷன் நடக்கும். இங்கே காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிங்கன்னா தான் ரியாக்ஷன் நடக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் வனஸ்பதி இன் குக்கிங். வனஸ்பதி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், இந்த டால்டா இதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ்லேருந்து ஹைட்ரஜனை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வனஸ்பதி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கல் இல்லைனா பிளாட்டினம் இல்லைனா பலேடியம் இதை வந்து நம்ம கேட்டலிஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். கேட்டலிஸ்ட் அப்படின்னக்குள்ள எதுக்காக நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ஷன் வேகமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்வீட்லாம் செய்யணும் அப்படின்னா இரும்பு பாத்திரத்தில், இரும்பு கடாயில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இரும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ஷன் வேகமாக நடக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ கேட்லிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹெல்ப் டு ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் நம்ம சொன்னோம். ஸோ கேட்லிஸ்ட்னால் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து வேகமாக நடக்கணும், ஸ்பீட் அப் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் கேட்டலிஸ்ட். ஆனால் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இட் டஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச். ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துடணும். சரி, அது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, ஆனால் ஸ்பீடப் மட்டும் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஸ்ட் ஆக்ட் அஸ் த கேட்டலிஸ்ட் இன் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். நம்ம இந்த சுகர் ஃபெர்மெண்டேஷனில் வந்து நம்ம ஈஸ்ட் அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அங்கே ஒரு கேட்லிஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கேட்லிஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி ஹையர் கிளாஸில் நம்ம நிறைய படிப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இஸ் ஏ கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகேவா? வாட்டர் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான். அது எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதப்ப. ஆனால் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆசிட் நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறீங்க. எலக்ட்ரோலைசிஸ்னால் நம்ம கரண்ட் அப்ளை பண்ணக்குள்ள அந்த வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா, வாட்டரோட ஃபார்முலா என்னது? H2O. அப்போ ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சிடும். ஓகேவா? வாட்டரில் கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு எலக்ட்ரோலைசிஸ் நீங்கள் பண்ணும் பொழுது ஹைட்ரஜன் தனியாக வாட்டர் தனியாக பிரியும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். இந்த கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம ஏதாவது அவுட்டர்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் அங்கே ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் காண்டாக்ட் வேணும். சப்ஸ்டன்ஸ்க்கு நடுவில் ஹீட்டு இல்லைன்னா லைட், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லைன்னா ப்ரெஷர் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா தான் உனக்கு கெமிக்கல் சேஞ்ச் வந்து உனக்கு நடக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்குன்றதை நம்ம எப்படி இண்டிகேட்டர்ஸ் அதாவது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக் ஷெல்ஸ், அதாவது முட்டை ஓடு உடஞ்சிருக்கு இல்லாமா, அந்த முட்டை ஓடை எடுத்துகிட்டு அதை ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பபிள்ஸ் எல்லாம் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பபிள்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். என்ன அர்த்தம் அப்படின்னா CO2 வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா எக் ஷெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டு, அது நீங்கள் ஆசிட் ஆட் பண்ணக்குள்ள CO2 வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு இண்டிகேட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து நீங்கள் குயிக்லைம், அதாவது கால்சியம் ஆக்சைடில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, கால்சியம் ஆக்சைடு அப்படின்னா இந்த சுண்ணாம்பு கல் இருக்குல்லாமா, அதை நீங்கள் அதில் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள கை வச்சோம் அப்படின்னா, அதாவது சுண்ணாம்பு கையில் தொட்டோன்னா கை ஓட்டையாயிடும்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சுண்ணாம்பு கல்லை வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை சைடில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே ரியாக்ஷன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் லாட் ஆஃப் ஹீட்டை வந்து அது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். அங்கே குயிக் லைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாக்டு லைமாக உனக்கு கன்வெர்ட் ஆகும். கால்சியம் ஆக்சைடு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடாக உனக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறத வச்சு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். குக் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டஃப் குக் பண்ண எம்டி வெசில்ஸை வந்து, அதாவது குக் பண்ணிவிட்டு வெசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம எம்டியான வெசில்ஸை க்ளீன் பண்ணுவோம். இப்போ நம்ம சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தை உடனே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் மீதியாக இருக்குது சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு 2-3 days கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், பேட் ஸ்மெல் மாதிரி. ஸோ ஏன் அப்படின்னா அதில் இருக்க ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு இல்லை அதில் இருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போக ஆரம்பிச்சிடும், ரோட்டன், இட் பிகம்ஸ் ரோட்டன். ஸோ அதனால தான் அந்த ஃபவுல் ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச். இதை நம்ம எப்படி இண்டிகேட் கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் நெயில். ஒரு இரும்பு ஆணி எடுத்துட்டு அந்த ஆணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டரில் போட்டு ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். என்ன ஆகுது, அங்கே ரஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் மில்க் வந்து நம்ம கேர்டாக மாற்றுறது, பாலை தயிராக மாற்றுற அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் சரி, அப்போ வந்து அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாக லிக்விடாக இருக்கும். தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டியாக லம்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த ப்ரெசிபிடேட் ஆகிறத வச்சு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன இதில் கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனாலையோ இல்லைனா ஹீட் லிபரேட் ஆகிறதுனால, இல்லை ஆர்டர் ஸ்மெல்லில் வேரியேஷன், தென் கலரில் வேரியேஷன், இல்லைனா ப்ரெசிபிடேட் ஆகுறது, இது மூலயமா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோதெர்மிக் அண்டு எண்டோதெர்மிக் சேஞ்சஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் மாதிரி தான். கெமிக்கல் சேஞ்ச் வில் பி எய்தர் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக். அதாவது எக்ஸோதெர்மிக்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து எண்டோதெர்மிக்காக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்ச் ஆஃப் சோப் பவுடர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு ஹேண்டில் வந்து பிஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க. இதில் 2 ஹேண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் பவுடர் எடுத்துக்கிட்ட அந்த ஹேண்டில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள லைட்டாக, அதை ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு வார்ம்னஸ், ஒரு கொஞ்சம் ஹீட்டான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் குளுக்கோஸ் எடுத்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கும். அந்த இது சில்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. We saw the burning of magnesium ribbon gives heat and light. ஸோ மெக்னீஷியம் ரிப்பனை பேர்ன் பண்ணக்குள்ள ஹீட் லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பேர்னிங் ஆஃப் வுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அண்ட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே என்னது எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ். இப்போ நம்ம சோப் பவுடர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக வார்ம் ஆகுது சொன்னோம், ஏன்னா ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக், அதாவது ப்ரொடியூஸ்னால் வெளியிடுறது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நடக்கக்குள்ளே ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அதாவது வாட்டர் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அதே ஐஸ் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் குளுக்கோஸில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ளே அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதனால தான் அங்கே சில்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எண்டோதெர்மிக் சேஞ்ச். டிசொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் ஆல்சோ அன் எண்டோதெர்மிக் சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் சேஞ்சஸ். பீரியாடிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் அந்த சேஞ்ச் நடக்கும், ரிப்பீட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மார்னிங் ஃபஸ்ட் பீரியட் வந்து 9 o'clock அப்படின்னா ஃபஸ்ட் பீரியட் 10 o'clock முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க, 1 hour ஒரு பீரியட். திருப்பி அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock அதே ஃபஸ்ட் பீரியட் தான், அதே 10 o'clock அந்த பீரியட் முடிஞ்சிடும். ஒரு பீரியட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ரெகுலராக ஒரே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த சேஞ்ச் நடந்தது அப்படின்னா அதை நம்ம பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை சுற்றுறதுக்கு ஒரு நாள் ஆகுது. ஸோ அது வந்து எப்பயுமே அது ஒரே மாதிரி உனக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சூரியனை ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி வர 365 days ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ரெவல்யூஷன். ஒவ்வொரு 365 daysக்கு ஒரு தடவை அது ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிடும். தென் பீட்டிங் ஆஃப் ஹார்ட் பீட், நம்ம ஹார்ட் வந்து பீட் ஆகிறது. தென் இந்த கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிட் ஹேண்ட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து சுற்றுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்வது பீரியாடிக் சேஞ்சஸ். அதாவது அதில் இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் ஹேண்டாக இருந்தாலும் சரி, மினிட் ஹேண்டு, ஹவர் ஹேண்ட், 3 முள் இருக்கும் இல்லாமல் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எவ்ரி இயர் வி அப்சர்வ் தட் த சீஸ்னல் சேஞ்சஸ் அப்படின்னா எப்பயுமே மே மந்த் வந்து நம்மளுக்கு லீவ். ஏன் அப்படின்னா டியூ டு சம்மர். அடுத்த வருஷமும் மே மந்த் வந்து நம்மளுக்கு லீவ் தான். ஸோ ஏன் அப்படின்னா அப்பயும் வந்து சம்மராக இருக்கும். அதே மாதிரி டிசம்பரில் வின்டர் அப்படின்னா அடுத்த வருஷமும் டிசம்பரில் வின்டர், ரெயின் இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். உனக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் டைப் ஆஃப் க்ளோத்து ஆர் ஓன் இன் வின்டர். வின்டரில் என்ன கிளாத்ஸ் யூஸ் பண்ணுவேன், சம்மரில் என்ன கிளாத் யூஸ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க.
இப்போ வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் சேஞ்சஸ் டு சம்மர். அப்போ வந்து வின்டர் சம்மராக சேஞ்ச் ஆகக்குள்ள ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். நம்ம போட்டிருக்க கிளாத்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். வுல்லன் கிளாத்ஸ் வந்து நம்ம வின்டரில் போடுவோம். காட்டன் கிளாத்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மரில் நம்ம போடுவோம். சிமிலர்லி வி அப்சர்வ் தட் வின்டர் சீசன் இஸ் கூல். வின்டர் கூலாக இருக்கிறதுனால வுல்லன் ஸ்வெட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்மர் ஹாட்டாக இருக்கிறதுனால காட்டன் கிளாத்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வின்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் நைட் வந்து லாங்காக இருக்கும் தென் இன் சம்மர். வின்டரில் நைட் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம சம்மரில் கோல்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். ஹாட்டு டீ காஃபி இதெல்லாம் நம்ம வின்டரில் சாப்பிட்றதுக்கு அதிகமாக ஆசைப்படுவோம். ஸோ இது எல்லாமே டியூ டு த சீஸ்னல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இந்த சீஸ்னல் சேஞ்சஸ்லாம் எதனால நடக்குது அப்படின்னா எர்த்தோட ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அது கரெக்டான பீரியாடிக்கில் நடந்துட்டு ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளுக்கு சீசனல் சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு நான் பீரியாடிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ தான் இந்த டைமில் தான் நடக்கும் அப்படின்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வல்கனோ எரப்ஷன் எரிமலை எப்போ வெடிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. த சேஞ்சஸ் டு நாட் ரிப்பீட் தெம்செல் ஆஃப்டர் ஏ டெஃபினைட் இன்டர்வல் ஆஃப் டைம். இந்த டைமில் தான் இது நடக்கும். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இவன்லாம் வந்து எப்போ கத்துவான் எப்போ சண்டை போடுவான் அப்படின்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இது டெஃபினைட் டைம் இன்டர்வெல்லில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வெடிக்கும், ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை வெடிக்கும் அப்படின்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி இது வெடிச்சது அப்படின்னா திருப்பி நாளைக்கு தான் வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஈவினிங் கூட அது வெடிக்கலாம், இல்லை வெடிக்காமல் கூட போகலாம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பீரியாடிக் சேஞ்ச். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எர்த்குவாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலநடுக்கம் எப்போ வரும் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. தென் அடுத்தது வந்து லைட்டனிங். இப்போ மின்னல் வந்து வானத்தில் மின்னுது, இது ஒரு தடவை தான் மின்னும் 2 தடவை தான் மின்னும் அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரன்னிங் ஆஃப் எ பேட்ஸ்மேன் பிட்வீன் த விக்கெட். தென் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் எடுக்கணும் அப்படின்னா ஓடுவாங்க, தெரியும் உங்களுக்கு. ஒரு தடவை ஓடினீங்கன்னா ஒரு ரன், 2 தடவை ஓடினா 2 ரன்னு. ஆனால் அவங்க எத்தனை தடவை ஓடுவாங்க அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பால் வந்து சேர்ற வரைக்கும் அவன் ஓடுவான். பால் சீக்கிரம் வந்தது அப்படின்னா அப்போ ஓடினானா அவன் அவுட் ஆகிடுவான். இல்லை பால் வரலைன்னா தொடர்ந்து அவன் ரன் எடுத்துகிட்டே இருப்பான். ஸோ இது வந்து ஒரு நான் பீரியாடிக் சேஞ்ச். தென் மூமெண்ட் ஆஃப் லெக்ஸ் வைல் டான்ஸிங். நீங்கள் டான்ஸ் ஆடக்குள்ளே காலை இந்த பக்கம் தான் நகர்த்துவேன் அந்த பக்கம் தான் நகர்த்துவேன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. திஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஃபார் நான் பீரியாடிக் சேஞ்சஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட லெசன் வந்து உனக்கு ஃபினிஷ் ஆகுது. இந்த லெசனில் வந்து சேஞ்சஸ் அப்படின்னா என்ன, ஃபிசிக்கல் சேஞ்சு கெமிக்கல் சேஞ்சுனா என்ன, ஃபிசிக்கல் சேஞ்சில் மெல்டிங், எவாப்ரேஷன், சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், ஃப்ரீசிங் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். தென் அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம். தென் கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும்னா என்னென்ன வேணும், அதனோட கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஃபிசிக்கல் காண்டாக்டில் இருக்கணும், ஹீட் இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஸ்டிங்கு, பர்னிங்கு, ஃபர்மெண்டேஷன், தென் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் சேஞ்சஸ் இது எல்லாமே பார்த்தோம் நம்ம கெமிக்கல் சேஞ்சஸில். தென் அது இல்லாமல் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக், பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து லெசன் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் லைன் பை லைனாக உட்காந்து படிங்க. நான் இந்த அண்டர்லைன் பண்ண இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்களும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கக்குள்ளே உங்களுக்கு 1 மார்க் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் அண்டர்லைன் பண்ணி படிங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.